அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து ஆங்கில மாத பலன்களை சோழி பிரசன்னம் மூலம் உங்களுக்கு சொல்லி வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது 2 கிரகங்கள் என்று சொல்வார்கள். நம்முடைய வாழ்வை திருப்பக்கூடிய, நம் வாழ்க்கையில நிம்மதி தரக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இப்ப வக்ரகதியில் இருக்கின்றார். குடும்பம் இல்லறம் என்று சொல்லக்கூடிய கலத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய அசுரகுருவாகிய சுக்கிரன் பலம் இழந்து இருக்கின்றார். இப்படிப்பட்ட காலத்துலதான் இந்த ஆகஸ்ட் மாதம் பிறக்கின்றது. இது எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப பார்க்க போறோம். அதே நேரம் மாயன் மயனை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவும் உண்டு. பார்க்கலாம். அதாவது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்கு எவ்வாறு இருக்கும் ஆகஸ்ட் மாதம். கும்பராசி அன்பர்களை எது எப்படி இருந்தாலும் ஒரு நல்ல மாற்றம் தரக்கூடிய மாதமாகத்தான் இந்த ஆகஸ்ட் மாதம் கும்பராசிக்கு அமைகிறது. நம்பிக்கை துளிர் விடுகின்ற ஒரு மாதமாக, இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறக்கூடிய ஒரு காரணமாகத்தான் அமைகின்றது. தொழில் ரீதியாக இருந்த சட்ட சிக்கல்கள் தற்போது விலகுவதனால, அது மட்டும் கிடையாது, 10 சுக்கிரன் 9 நின்றாலும் நீசந்தான். குறிப்பா பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல சிக்கல் பிரச்சனைகளை போன்றவற்றை சந்தித்து வந்த உங்க வாழ்க்கையில நிம்மதி தருகின்ற ஒரு காலமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமைகின்றது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகள் உங்களுக்கு படிப்படியாக தொடர்ந்து தொல்லை கொடுத்து வந்தாலும் கூட, சில மறைமுக எதிரிகளால சில பாதிப்புகளை சந்தித்தாலும் கூட அந்த நிலை செவ்வாயினால மாறும். அதே நேரம் 9ஆம் தேதி முதல் குரு அஸ்தம நிவர்த்தி பெறுவதனால ஆறுதலையும் தேர்தலையும் எதிர்பார்க்கலாம். குறிப்பா அதே பாத்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் மிக கவனமாக இருக்கலாம். எதுலன்னு பாத்தீங்கன்னா வாக்குறுதிகள் கொடுப்பதில் கவனமாக இருப்பதிலும் பேச்சிலும் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை தரும். அதே நேரம் பாத்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய மத்தியில மனதில் உற்சாகம் உண்டாகுகின்ற சூழ்நிலை அமையும். தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். புதிய தொழில் வியாபாரம் தொடர்ந்து நடைபெறும். அதிலிருந்து இந்த தடைகளும் பிரச்சனைகளும் மாறுகின்றதை இயல்பாகவே நீங்கள் உணரலாம். குறிப்பா பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே அந்த கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை உண்டாகும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் அதிகரிக்கும். யாரிடமும் எந்த நிலையிலும் சென்று நிற்காத ஒரு நிலையை நீங்கள் பெறுவீர்கள். 6ஆம் இடத்துல புதன், எடுத்த காரியம் வெற்றியாகும். இந்த 6ஆம் இடத்து புதன் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் எந்த நிலை இருந்தாலும் கூட அந்த வந்த நிலையை மறக்காம ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியதாங்க. இது ஒண்ணுதாங்க. இந்த ஒரே வரியில் முடித்து விடலாம். கும்பராசிக்கு 6ஆம் இடத்தில் புதன், எடுத்த காரியம் வெற்றியாகும். அந்த எடுத்த காரியம் தொழிலாகட்டும், திருமணம் சார்ந்த சுபகாரியங்களாகட்டும் நல்ல மாற்றத்தை தரும். சிலரெல்லாம் வெளிநாட்டு முயற்சி, அந்த முயற்சியில துவண்டு போய்விட்டீர்கள், அந்த நிலை மாறும். சிலரெல்லாம் அரசு துறையில ஆதாயம் பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த 6ஆம் இடத்துல புதன் உங்களுக்கு எடுத்து தருவார். குறிப்பா பாத்தீங்கன்னா கலத்திரகாரர்கள் சுக்கிரன் 8ஆம் இடத்திலே நன்மைகளை தருவார். பலமிழந்த அளவு கூட அவர் இருக்கின்ற இடம் 8ஆம் இடம். அந்த 8ஆம் இடத்துல அவர் நன்மைகளை தருவார். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழலையும் அவரே அமைத்து தருவார். 6ஆம் இடத்தில் பலம் பெற்று வருவதனால யாரு? சூரியன். ஆத்மகாரன் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய பலமே மற்ற கிரகங்களுடைய பாதிப்பு கெடுபர்களை தடுத்து விடும். அந்த வகையில பார்க்கும்போது சூரியன் 6ஆம் இடத்தில் பலம் பெறுவதனால செல்வாக்கு கூடும், மதிப்பு மரியாதை இருப்பதும், குடும்பத்துல ஒரு தனிமையான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமைத்து தரும். அது வெற்றியை நோக்கி நகர்த்தும், நிம்மதியை தரும், சந்தோஷம் தரும். இழந்த பிரிவு, அந்த பிரிவு ஒன்று சேர்க்கின்ற அற்புதமான ஒரு காரணியாக சூரியன் அமைவார். அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா 7 சனியில 2ஆம் இடத்து சனி பகவான் சஞ்சாரம் செய்வதனால கொஞ்சம் கவனமா இருந்து விடுங்களேன். அது மட்டும் கிடையாதுங்க, தன விரயமும் கடன் வாங்கும் சூழல்களையும் உருவாக்குவார். குறிப்பா பாத்தீங்கன்னா 4 மற்றும் 5ஆம் இடங்களில் செவ்வாய் முன்கோபம் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் ஒருவரே சில பாதிப்புகளை தரக்கூடிய இருப்பதனால கோபம், அந்த கோபம் கணவன் மனைவியா இருந்தாலும், சகோதர சகோதரியா இருந்தாலும், ஒரு முதலாளி தொழிலாக இருந்தாலும், எந்த இடமா இருந்தாலும் கோபத்தை குறைத்துக் கொள்வீர்களான சில இழப்புகளை இல்ல தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்காமல் இருந்து விடலாம். அந்த வகையில் பார்க்கும்போது செவ்வாய் ஒருவர் தாங்க. மற்றபடி இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆத்மகாரகன் சூரியன், வக்ரகதியில் சனி பகவான் இருந்தாலும் கூட அந்த நிலையை சூரியன் பார்த்து கொள்வார். ஒரு அழகான ஒரு பரிகாரம் என்று சொல்வதை விட செய்து பாருங்கள். கூட பிறந்த சகோதரி, மூத்த சகோதரியோ இளைய சகோதரியோ யாராக இருந்தாலும் இந்த ஆகஸ்ட் மாதமே ஆடி மாதமும்
இருப்பதனால நிறைய கை நிறைய கண்ணாடி வளைகளை வாங்கி பரிசு கொடுத்து பாருங்கள். சகோதரிகள் இல்லையே என்று கவலைப்பட வேண்டாம். மற்ற பெண்களை சகோதரியாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கும் கண்ணாடி வளைகள் வாங்கி கொடுப்பதன் மூலமாக பக்ரகதியில் இருக்கின்ற சனி பகவான் நற்பலனை தருவார். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா பலம் வாய்ந்த சூரியனும் நற்பலனை தருவார். பலம் இழந்த கடத்தக்காரர்கள் சுக்கிரன் நல்ல மாற்றங்களை கும்பராசிக்கு தருவார்கள்.